இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வகை செய்யும் 13வது சட்ட திருத்தத்திற்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழர்களின் கடைசி நம்பிக்கையாக இருந்த இந்த சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படுவதால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து பல்வேறு தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பெரிய பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். வணக்கம் அரவிந்த். இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வகை செய்திடும் அந்த 13வது சட்ட திருத்தம், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க பத்மநாபன். இலங்கை தனி ஈழம் கோரி சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்குள்ள தமிழர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்த முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அதிகாரத்திலும் அரசியலிலும் ஒரு பகிர்வு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 1987ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் முன்னாள் இலங்கை அதிபர் ஜெயவர்தன தலைமையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள தனி ஈழம் கோரி போராடி வருகிற அந்த தமிழர்களுக்கு அரசியலிலும் அதிகாரத்திலும் பகிர்வு அளிப்பது, மாநில அந்தஸ்து வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தில் இது பண்ணாங்க. இந்த ஒப்பந்தத்தை செயல்முறைப்படுத்துவது தான் இந்த 13வது அரசியல் சட்ட திருத்தம் அரவிந்த். பத்மநாபன், இப்போ இந்த இறுதிக்கட்ட போர் முடிந்ததுக்கு பின்னாடி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படின்ட்டு இந்திய அரசும் தமிழக அரசும் இலங்கை அரசு நிர்பந்தம் செய்து வருது. தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் அதுதான் இருக்கு. இந்த நிலையில் இந்த சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படுவது ரத்து செய்யப்பட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் தமிழ் மக்களுக்கு ஏற்படும்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தனி ஈழம் கோரி தொடர்ந்து போராடி வந்த அந்த அமைப்புகள் இப்போ 2009ஆம் நடந்த இறுதிக்கட்ட போரில் தோற்றுவிட்டதாக இலங்கை அரசு அறிவித்தது. இதை தொடர்ந்து இந்திய அரசு பல்வேறு உதவிகளை அங்குள்ள போரினால் பாதிக்கப்பட்ட அந்த தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தது. நிதியுதவி மட்டுமல்லாமல் பொருளுதவியும் ஐநா அமைப்பின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களையும் வாங்கி கொடுத்தது. இது இந்திய அரசுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த சட்ட திருத்த, அதாவது 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்த இலங்கை அரசு மறுத்தால் மீண்டும் விடுதலை புலிகள் போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது. இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தமிழகத்தில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. அரவிந்த், இந்த தகவல்கள் இலங்கை, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்காக பலத்த குரல் எழுப்பி வரக்கூடிய அமைப்புகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அதாவது தமிழர்களின் கடைசி நம்பிக்கையாக இருந்த, அதாவது விடுதலை புலிகள் போரில் தோற்றுவிட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்புக்கு பின்னர் இந்த 13வது சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தம் தான் தமிழர்களிடையே ஒரு இறுதியான ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இந்த நம்பிக்கையை குலைக்கும் வகையில் இலங்கை அரசு தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இந்த 13வது சட்ட திருத்த, அரசியல் சட்ட திருத்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்ற தவறினால் இது கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா தமிழர் ஆதரவு அரசியல் கட்சிகள் அனைத்தும் கருத்து தெரிவிக்கின்றன. இது கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அரவிந்த், நன்றி பத்மநாபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.